வணக்கம். இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டிஎஸ்எல்ஆர் மாதிரியான ஃபோட்டோஸ் எப்படி எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தி பெஸ்ட் கேமரா பிக்சல்ஸ் வந்துருக்கு. ஸ்டார்டிங்கே இப்போது சாதாரணமாக 13 மெகா பிக்சல்ஸு இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் டிஎஸ்எல்ஆருக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் என்னென்னா, நம்ம ஆண்ட்ராய்டில் வெறும் ஹாட் ஷாட்ஸ் மட்டும் எடுக்க முடியும். டிஎஸ்எல்ஆரில் டிஃப்ரெண்ட் லென்சஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷாட்ஸ் நம்ம எடுக்க முடியும். ஆனால் இதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் இப்போ சில வசதிகள் இருக்குது. லென்சஸ் விற்கிறாங்க. லென்சஸ் போட்டால் நம்ம டிஃப்ரெண்ட் எடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு மேக்ரோ சின்ன சின்ன விஷயங்கள், நுண்ணிய விஷயங்கள், அதாவது பூ ரொம்ப அழகாக க்ளோஸ்அப்லேயோ ஒரு பூச்சி ஒரு க்ளோஸ்அப்லேயோ எடுக்கிறோம்னா சாதாரண ஆண்ட்ராய்ட் ஃபோனில் முடியாது, டிஎஸ்எல்ஆர் முடியும். பட் இப்போ லென்ஸ் கிட்ஸ்லாம் வந்திருக்கு. அதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மேக்ரோ லென்ஸ் போட்டுக்கிட்டு டு 20x வரைக்கும் ஜூம் ஆகாது. ரொம்ப அழகாக நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், நுண்ணிய விஷயங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி வைட் ஆங்கிள்ஸ் எடுக்கலாம். அதேபோல் டெலிஃபோட்டோ லென்சஸ் இருக்குது. டெலிஃபோட்டோவில் நான் வாங்கினதே டெலிஃபோட்டோ லென்சஸ்க்கு தான் வாங்கினேன். எதுக்காகன்னா, நம்ம பொதுவாக சப்ஜெக்ட் ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோஸோ ஜூம் பண்ணோம்னா அது ஆப்டிக்கல் ஜூம் தான் வராது. ஆப்டிக்கல் ஜூம் பண்ணும்போது கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாகிடும். டெலிஃபோட்டோ இப்போது 3x வரைக்கும் வந்திருக்கு, 10-12x வரைக்கும் கூட வந்திருக்கு, ஜூமபிள் இருக்குது. நான் வாங்கினதுல 2x தான் இருக்குது. நல்லா இருக்கும். அதே மாதிரி வீடியோஸ் கூட எடுக்கும்போது இங்கே ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு அட்டாச் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் க்ளோஸ்அப் இருக்கும். பேக் சைடில் பிளர்னஸ் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அது அதே மாதிரி ஃபிஷ்ஐ லென்சஸ் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் லென்சஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஒரு 900 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த லென்ஸ் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ப்ரோ மீடியா சேனலுக்காக ராவிடா ரமேஷ். வாங்க சேனலில் வீடியோவுக்கு போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமேசான்லேருந்து வாங்கினது லென்ஸ் கிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. பேக்கிங் பண்ணல. நான் இது வீடியோ பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணேன். கிட்ட அப்போ ட்ரைபாட் இல்லை, ஒரு புது ட்ரைபாட் வாங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ நேரம் கிடச்சிது. அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். இது பியாண்ட் யுவர் ஐஸ் 4-in-1 சுப்பீரியர் லென்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி மேட் இன் சைனா இருக்கும். இதில் 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ரோ, ஃபிஷ்ஐ, டெலிஃபோட்டோ, வைட் ஆங்கிள் 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ரோ 20x, ஃபிஷ்ஐ 180 டிகிரி, டெலிஃபோட்டோ 2x கொடுத்துருக்காங்க. இது வைட் ஆங்கிள் 120 டிகிரி. இது நான் வாங்கிறதுக்கு முக்கிய காரணம் இது டெலிஃபோட்டோ லென்ஸ் ஒன்று இருக்குது. அது போட்டு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி ஷூட் பண்ணாலும் சரி, நம்ம மொபைலில் ஜூம் பண்ணும்போது அது ஆப்டிக்கல் ஜூம். இது டிஜிட்டல் ஜூம் அது. இதில் ஆப்டிக்கல் ஜூம் 2x இருந்தாலும் பேக் சைடு கொஞ்சம் பிளர்னஸ் இருக்கும். அது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி மாதிரியே இருக்கும். டிஎஸ்எல்ஆர்லேருந்து எஃபெக்ட் எடுத்த மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் எல்லா மொபைல் ஃபோன்லேயும் அருமையான பிக்சல்ஸோடு வருது. அதில் என்ன பிரச்சனைனா, நம்ம ஹாட் ஷாட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஒரு மேக்ரோவோ ஒரு வைட் ஆங்கிளோ டெலிஃபோட்டோவோ நம்ம எடுக்கிறோம்னா ரொம்ப கஷ்டம். இதில் போட்டு எடுத்தால் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இதை நான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு வெளியில் போய் இந்த லென்ஸ்லாம் போட்டு என்னென்ன ஆங்கிள் லென்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஃபீல் பண்ணுவீங்க.
பீஸ் தான் நான் வாங்கினேன். நான் கேஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லென்ஸ் நம்ம திருவணும், திருவிட்டு இது மொபைலில் நம்ம ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்து சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்காங்க, இது டேமேஜ் ஆகாது. இது வந்து கவர் அழகாக 2 பக்கமும் கவர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லென்ஸுக்கும் வந்து 2 பக்கம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அலுமினியம் அலாயில் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது 180 வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் கவர் இருக்குது. ரொம்ப குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அலுமினியம் அலாயில் பண்ணியிருக்காங்க. இது 180 டிகிரி ஃபிஷ் லென்ஸு. இது மெயின் நம்ம பொதுவாக எப்படி பார்க்குதோ அதே மாதிரி ஆங்கிள் ஷார்ட்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்காது. இதுதான் டெலிஃபோட்டோ லென்ஸு, 2x ஜூம். இது நாங்கள் வாங்கினதே வந்து மெயின் இந்த லென்ஸ்க்காக தான். மற்றதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஷூட் பண்ணும்போது நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இதுவும் எப்படி ஆங்கிள்ஸ் காட்டுறது. இது வந்து மேக்ரோ லென்ஸ் 20x. சின்ன 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 பூக்கள், சின்ன பூச்சிகள், சின்ன இலைகள் அந்த மாதிரி எடுக்கும்போது க்ளோஸ்அப்பில் இருக்கும். நம்ம வந்து மொபைலில் க்ளோஸ்அப் பண்ணிங்கன்னா அது டிஜிட்டல் ஜூம் பண்ணுறதுனால உங்களுக்கு பின்னாடி வந்து பிக்சல்ஸ் தெரியும், டாட் டாட்டாக தெரியும், நாய்ஸ் தெரியும், நிறைய நாய்ஸ் தெரியும். இதில் வந்து நாய்ஸ் இருக்காது. இது எப்படி யூஸ் பண்ணி இந்த ஆர்டினரி கேமரா லென்ஸுக்கும் இந்த லென்ஸ் போட்டால் என்ன எப்படி இருக்குன்றது டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். மறந்துட்டேன் இது எப்படி போட வேண்டியதோ. இப்போ நீங்கள் எடுத்து லைஃப் போங்க. இதனால் வந்து இது வந்து வித்தவுட் லென்ஸு. இது வந்து வித் 20x மேக்ரோ லென்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் தெரியும், பேக் சைட்லாம் ப்ளராக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா கேமராவில் வித்தவுட் லென்ஸு. இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு நல்லா இருக்குது, பூ தான் ப்ளராக தெரியுது. இதோட இன்னும் க்ளோஸ்அப்பில் எடுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து ஃபிஷ் ஐ லென்ஸு. இது சேம் பொசிஷனு வித்தவுட் ஃபிஷ் லென்ஸு. ஃபிஷ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓவல் ஷேப்பில் ஃபுல் இந்த ரவுண்டு ஸ்பெரிக்கலாக தெரியும். இது பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிள். இது வந்து சேம் பொசிஷனு வித்தவுட் வைட் ஆங்கிள் லென்ஸு. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் தெரியுது, போஸ்ட் இது வரைக்கும் தான் தெரியுது. இதே வித் லென்ஸ் பாருங்கள் எவ்வளோ வைட் ஆங்கிள் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து இந்த இடம் வந்து போஸ்ட்லேருந்து இவ்வளோ தான் தெரியுது. இது வந்து வைட் ஆங்கிள். இது வித்தவுட் வைட் ஆங்கிள். இது வந்து 2x டெலிஃபோட்டோ லென்ஸு. இது பார்த்திங்கன்னா இது வித்தவுட் லென்ஸு ஆர்டினரி ஷாட்டு. இது பார்த்திங்கன்னா வித் லென்ஸு.
இது வந்து வித் லென்ஸு ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்கும். இதே வந்து நம்ம செல்ஃபிக்கு எடுத்துக்கினா இன்னும் நல்லாயிருக்கும். செல்ஃபியில் வந்து நல்லா பேக்ரவுண்ட்லலாம் பிளர்னஸ் தெரியும். இது இவ்வளோ க்ளோஸ்அப் இருக்குது. இது ஜூம் பண்ணிங்கன்னா பிக்சர் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ஆப்டிக்கல் ஜூம் பண்ணுறது நல்லாயிருக்கும். மொபைலில் நம்ம ஜூம் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் ஜூம்னால நாய்ஸஸ் வரும். கண்டிப்பாக அந்த மாதிரி லென்சஸ் வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். டிஎஸ்எல்ஆர் இந்த மாதிரி வந்து டிஎஸ்எல்ஆரில் எடுக்கக்கூடிய இந்த ஃபிஷ் ஐ லென்ஸ், மேக்ரோ லென்ஸ், ஒயிட் லென்ஸ்லாம் வந்து இந்த கிட் வாங்கினீங்கன்னா இந்த கிட்லேயே வந்து விலை கம்மியாகலாம் 300 ரூபாய்க்குலாம் வருது. பட் அதில் வந்து டெலிஃபோட்டோ லென்சஸ் மட்டும் இருக்கா. டெலிஃபோட்டோ லென்சஸ் மட்டும் எப்பவுமே காஸ்ட்லி. நீங்கள் இது வைட் ஆங்கிள் அதெல்லாம் வேணான்னா கூட டெலிஃபோட்டோ லென்சஸ் மட்டும் 3x ஒரு லென்ஸ் இருக்குது. 1300 350 என்னமோ, ரொம்ப நல்லாயிருக்கும் பில்ட் குவாலிட்டி. டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துட்டேன் எப்படி போடணுன்றதை